வணக்கம். இந்த வீடியோல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஹலோ பச்சோன் அப்படிங்கிற ஒரு ஒரு வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல வந்து அ வினீத் குமார் சிங், விக்ரம் கோச்சா, கிரிஜா ஓக் இவங்கலாம் சேர்ந்து நடித்திருக்காங்க. பட் இத வந்து டைரக்ட் பண்ணது அபிஷேக் யாதவ் இவங்க தான். மொத்தமே இதுல வந்து ஒரு 5 எபிசோடு தான் இருக்கு. ஆக்சுவலா 5 தான் எபிசோடு இருக்கு. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்டோரீஸ்லாம் வந்து ஒரு இடத்துல ஜாயின் ஆகிற மாதிரி. அதாவது வந்து இப்போ அதில் வந்து கதாநாயகன் வந்து வினீத்குமார் சிங் வந்து ஒரு ஒரு ஃபிசிக் வாலா அப்படிங்கிற ஒரு ஒரு சேனல் மாதிரி ஒன்று வச்சு அங்கே வந்து எல்லாத்துக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்க்கு ஜேஇ ட்ரைனிங் அந்த ஒரு எக்ஸாம் ஆகட்டும், அப்புறம் மெடிக்கலுக்கு நீட்டுக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அவருக்கு இல்லை அந்த கோச்சிங்லாம் இருக்கும்ல, நிறைய கோச்சிங் நிறைய இடத்துல பே பண்ணி சொல்லி கொடுப்பாங்களே, அந்த ஆன்லைன்லேயே வந்து இது மாதிரி பைஜூஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவர் வந்து யூடியூப் மாதிரி ஒரு ஒரு இதில் சொல்கிறாங்க. பட் அதில் வந்து இவங்க நிறைய டீச்சர்ஸ்லாம் வச்சு இவர் வந்து ஃபிசிக்ஸ் நல்லா சொல்லி கொடுக்குற ஆள். இவரு கூட நிறைய டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து அந்த சேனலில் வந்து வெறும் கம்மியான அமௌண்ட் ஒரு 4000க்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இவர் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாரு. சேம் டைம் இதை பார்க்குற இல்லை இந்த இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அங்கேயே வெவ்வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய வெவ்வேறு கதைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜில் ஒரு 2 சின்ன பசங்க வந்து ஸ்கூலில் வந்து ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப போராக இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து எப்படியாவது டாக்டர் படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இவரோட வீடியோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி கம்மியான காசுக்கு எடுக்கிறாரு, நாமளும் படித்து இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி வராங்க. இதே மாதிரி வேறு கதை. இன்னொரு இடத்துல வந்து 2 பேர் எகைன் ஸ்கூல்லேருந்து 2 காம்படிட்டிவாக 2 பேர் படித்து எப்படி நீட்டுக்கு வந்து எழுதி செலக்ட் ஆகிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து ஜேஇக்கு எப்படி ஒருத்தர் செலக்ட் எழுதுறாரு. இந்த மாதிரி வேறு இடத்துல நடக்கிற கதைகள்லாம் சும்மா ஹைப்பர் லிங்க் கூட இல்லை, இது வந்து ஒரு ஆந்தாலஜி மாதிரி தான். பட் எல்லாமே இவரோட கதையில் அங்கங்கே ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது. இதை சுற்றி என்னென்ன நடக்குது, இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து சேம் டைம் வந்து மற்ற இடத்துல வந்து நிறைய சேலரி கொடுக்காங்கன்னு இவரோட கம்பெனிலேருந்து மற்ற இடத்துக்கு போகிறதாகட்டும், இவர கம்பெனியை வந்து ஸ்பான்சர் இதே மாதிரி விஷயத்துக்காக இவர் வந்து நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுற்றி தான் நடக்குது இந்த வெப் சீரிஸ். ஆக்சுவலாக இந்த வெப் சீரிஸை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்டோரி வைஸ் ஒரு ப்ராப்பராக அலைன்டாக எடுத்திருந்தா, இல்லை ஏதோ ஒரு 2-3 ஸ்டோரியை பர்டிகுலராக எடுத்து அலைன் பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருந்தா, இது வந்து ஒரு 12th ஃபெயில் மாதிரியோ இல்லை சூப்பர் 30 மாதிரியோ ஒரு நல்ல ஒரு படமாக அந்த மாதிரி ஒரு வந்திருக்க வேண்டிய படம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் விளம்பரமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஹர்ட் ஃபார்மிங்கான சில மூமெண்ட்ஸ் இருந்தது. அந்த 2 சின்ன பசங்க வந்து எப்படி வந்து அதை அவங்க வந்து அவங்க மைண்ட் செட்டில் அவங்க போகிறான்னு அந்த இடத்துல இருக்கிற வில்லேஜையும் வந்து அங்கே இருக்கிற ரிமோட் ஏரியாலையும் அவங்க வந்து எப்படி இந்த இவரோட வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயமாகட்டும், 2 பேர் நல்லா காம்படிட்டிவாக படித்து நீட்டுக்கு செலக்ட் ஆகிறதாகட்டும், இன்னொரு இடத்துல ஜேஇக்கு வந்து அவங்க அப்பாவோட கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஜேஇக்கு படிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டோரிஸ்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு அங்கங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதை சேம் அகைன் வந்து அது நான் லீனியராக சொன்னதும் அங்கங்கே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. இவர் வந்து எப்படி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறாரு, எப்படி சொல்லி இவரை வந்து என்னென்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கவே ஓரளவுக்கு ஹர்ட் மூமெண்ட்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஆச்சு. பெருசாக என்னடாதுன்ற மாதிரி இல்லை. பட் இதில் தான் வெறும் பாசிட்டிவ்ஸாக இருந்தது தவிர நெகட்டிவ்ஸ் வந்து ஊறப்பட்டது தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னா சரி இந்த இதோட ட்ரெய்லரோ இல்லை இந்த மாதிரி இதோட போஸ்டரோ இந்த மாதிரி எதாவது பார்க்குறப்ப சரி ஓகே நமக்கு ஒரு 12th ஃபெயில் மாதிரி ஒரு சூப்பர் 30 மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நரேட்டிவோட ஒரு எஜுகேஷனை வந்து நல்லபடியாக காமிக்கிற மாதிரி ஒரு அது அட்லீஸ்ட் சம் மோட்டிவேஷ்னலாக ஒரு வெப் சீரிஸ் இருக்கும். வெப் சீரிஸாகவே இருக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குன்னு பார்த்தா நிறைய இடத்துல வந்து இது அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு. ஃபிசிக்கலாக இது வந்து ஒரு ரியல் டைமில் இருக்கிற ஒருத்தரோட இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததாக வந்து கிளைமேக்ஸ்லலாம் போட்டு காமிக்கிறாங்க, அவர் இன்ஸ்பயர் பண்ணி தான் அதில் எடுத்திருக்கோன்ற மாதிரி. பட் அகைன் அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு மாதிரி விளம்பரத்துக்கு அவங்களோட இன்ஸ்டியூஷனுக்கோ இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கோ ஒரு கட்டத்துக்கு மேலே விளம்பரம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று காட்டுறாங்க. இந்த 2 சின்ன பசங்க மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை ட்ரெயின்லாம் படிக்கிறாங்க. பட் அந்த ஒரு ஸ்டோரி ஒரு இடத்துக்கு மேலே காணாமல் போயிடுது. பார்த்தா கிளைமேக்ஸில் அவங்கள காட்டுறாங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன சுச்சுவேஷன் இருக்காங்கன்றது மாதிரி சின்னதாக காமிச்சிட்டு விட்டதுனால நிறைய ஸ்டோரி மல்டிபிள் ஸ்டோரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏதோ ஒன்று எடுத்து ஒரு ரொம்ப லென்த்தியாக கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு 12th ஃபெயில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட எங்கிருந்து ஆரம்பிக்குது, எப்படி போகுது, எப்படி போய் முடியுது, என்ன மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுதுன்றது அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும்.
அது அந்த ஒரு விஷயம் இதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கங்கே விட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்டோரிக்கு போனதுனால. சேம் டைம் வந்து இவரும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்காம அடுத்தடுத்த ஸ்பான்சர் அடுத்தடுத்த கம்பெனி பார்த்து போய்கிட்டே இருக்காரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே சலுப்பை தான் உண்டாக்குது. இல்லை நம்ம இதுதான் பண்ண வந்திருக்கோம், இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்ற போகிறது ஓகே தான். பட் அது வந்து கடைசி வரைக்குமே ஒரு மாதிரி சரி இந்த கம்பெனி கிடைச்சாலும் இவர் பேனம் தான் சொல்ல போறாரு, இவர் அடுத்து பண்ண போறான்ட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி போர் எடுத்து செலுத்து தட்ட மாதிரி இருந்துச்சு இவரோட போர்ஷன்ஸே நான் சொல்றது. இதெல்லாம் தான் ஒரு மாதிரி நெகட்டிவ்ஸா இருந்தது. மொத்தத்தில் ஓரளவுக்கு இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 எபிசோட் டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸு கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஆவரேஜ்ன்றது மாதிரி இல்லாமல் ஒரு டீசென்ட் வாட்ச் வெப் சீரிஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சின்னது தான், 5லேருந்து 6 எபிசோடு அவ்வளோதான் இருக்குது. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இப்போ தான் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஜஸ்ட் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். இன்கேஸ் இந்த ஹலோ பச்சோன் அப்படிங்கிற வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வேறு ஏதோ வெப் சீரிஸ் இல்லை படத்தை பற்றி நம்ம ஃபர்தராக பேசலாம். தேங்க்யூ.